நானும் சினிமாவில் இருக்கிறேன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் என்னோட சகலகலா வல்லவன், என்னோட உலக நாயகன் திரு கமல் சாரோட பிறந்த நாள் இன்னைக்கு. 1980 வந்து ராஜபார்வை வந்தது. அது இப்போ எல்லாருமே கொண்டாடுறோம். பட் அந்த டைம்ல வந்து எப்படி போச்சுங்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் விசாரிச்ச வரைக்கும் பார்த்தா அது அந்த வணிக வெற்றி கிடைக்கல. ஆனா உடனே எக் துஜே கேலியே பண்றாரு. பேன் இண்டியன் ஃபிலிம் 81ல ஃபர்ஸ்ட் பேன் இண்டியன் ஃபிலிம் வந்து எக் துஜே கேலியே கமல் சார் பண்றாரு. அதே வருஷம் 3ஆம் பிறை பண்றாரு. ஒரே வருஷத்துல வந்து நாயகன் பண்றாரு, சத்யா பண்றாரு, பேசும் படம் பண்றாரு. பர்சனல் லைஃப்லயும் வந்து ஒரு பெரிய கான்ஃபிளிக்ட் வந்து அதே வருஷம் சந்திக்கிறாரு. சிங்காரவேலன் பண்றாரு, அதே வருஷம் வந்து தேவர் மகன் பண்றாரு. நான் 2008ல வந்து நான் வாரணமாயிரம் பண்ணேன் அப்படின்னு போய் சார்ட்ட காமிக்க போறேன். என்னை விட ஒரு 20 வயசு மூத்தவர், அப்ப 50 வயசுக்கு மேல கண்டிப்பா இருக்கும். அப்ப தசாவதாரம் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு 10 வேஷத்தையும் என்கிட்ட போட்டு காமிக்கிறாரு. 8 மொழி பேசுவாரு, ஸ்கூல் டிராப் அவுட். ஆனா கத்துக்கிறத வந்து அவர் நிப்பாட்டவே இல்லை. மேல அங்க நார்த்ல இருந்து சவுத் வரைக்கும் அத்தனை கிரியேட்டர்ஸ், அத்தனை டைரக்டர்ஸ், அத்தனை ஆக்டர்ஸ் பிலிம் இண்டஸ்ட்ரியில இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு பாதை போடுறது ரொம்ப முக்கியம். பயணிக்கிறது ஈஸி, ஆனா பாதை போடுறாங்க இல்லையா, முதல்ல இந்த மாதிரி பாதை போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னோட உலகநாயகன் அவர்களுக்கு நான் வெற்றி பத்தியோ இல்லாட்டி ஜெயிக்கிறது பத்தியோ நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப ஆரோக்கியமா, ரொம்ப சந்தோஷமா நம்ம கூட ரொம்ப நாள் அவர் இருக்கணும். வெரி வெரி ஹாப்பி பர்த்டே டு கமல் சார். எதுக்காக இது சொல்றேன் அப்படின்னா, அவர் எடுத்துக்கிட்ட ஒரு முயற்சியும் வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து அடையாளமா இருந்திருக்கு. தமிழ் சினிமாவோட அடையாளம்னா அதை முக்கியமா முன்ன எடுத்துட்டு போனது நம்மளோட இந்த டைம்ல முக்கியமான காரணம் வந்து கமல் சார் அவர்கள். பாதை போடுறது ரொம்ப முக்கியம், பயணிக்கிறது வந்து ரொம்ப சுலபம் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி எனக்கு ஏன் எடுத்தாங்க, ஒரு வந்து சந்திரலேகா எடுத்தாங்க, ஔவையார் எடுத்தாங்க, கர்ணன் எடுத்தாங்க, இப்போ ராஜமௌழி சார் பாகுபலி எடுத்தாரு. அதுக்கப்புறமா அந்த படங்கள் எல்லாமே பார்க்கும்போது தமிழ்ல மறுபடியும் இந்த ரீசன்ட் டைம்ல வந்து இன்னொரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிலிம் கொடுக்கறது வந்து இந்த காலகட்டத்தில் நான் இருக்கேன், சிவா அவர்கள் இருக்காங்க, எல்லாரும் இருக்கும்போது வந்து இப்போ பண்ணாம அப்புறம் எப்போ அப்படிங்கிற கேள்விதான் வந்து கங்குவா வர்றதுக்கான காரணம். ஆனா மறுபடியும் அது பாதை போடுறதுக்கு ரொம்ப முக்கியமா இருந்தது வந்து ஞானவேல். ஞானவேல் இல்லாட்டி வந்து இது நான் ஆரம்பிச்சிருக்க முடியாது. அதை கிரீன் சிக்னல் பண்ணது வந்து ஞானவேல். பச்சைன்னு கூப்பிடலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், விமர்சனம் பண்ணலாம், சில வார்த்தைகள் வந்து அவர் விடுவாரு. நான் நேகா கிட்டையும் ஆதனா கிட்டையும் காதை பிடிச்சி திருக்குங்க, கொஞ்சம் வால்யூமை கம்மி பண்ண சொல்லுங்கன்னு சொல்லுவேன். பட் அந்த ஊர் கூடி தேர் இழுக்கிற மாதிரி நானும் ஒரு ப்ரொடியூசர், பட் என்னால் இது வந்து சாத்தியப்பட்டிருக்குமா, நான் அதை செஞ்சிருப்பேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா இருக்கிற எல்லா நண்பர்களையும் கூப்பிட்டு இந்த படம் வருது, இந்த படம் பண்றோம் அப்படின்ட்டு யூவி கிரியேஷன்ஸ், இந்த வம்சி ஆகட்டும், பிரமோத் ஆகட்டும், ஒரு ஜெயந்த்லால் கட்டாலா சார் பாம்பே ஆகட்டும், அங்க கேரளால போயிட்டு வந்து கோகுலம் சினிமாஸ் ஆகட்டும், ஓஆர்எஃப் ஆகட்டும், அதாவது தட்டாத கதவே கிடையாது. இந்த படத்தை வந்து ஒன்று சேர்க்கறதுக்காக, இந்த படத்தை நடக்க வைக்கிறதுக்காக ஞானவேல் எடுத்துக்கிட்ட முயற்சி, டெனாசிட்டின்னு சொல்லுவோம், மன உறுதின்னு சொல்லுவோம், மன வலிமைன்னு சொல்லுவோம். எனக்கு மட்டும்தான் தெரியும் அவன் மண்டைக்குள்ள எவ்வளவு போர்கள் பார்த்தான், எவ்வளவு சண்டைகள் அவன் பார்த்திருப்பான். இந்த இந்த நாள் வர்றதுக்காக 2 வருஷம் 3 வருஷம் எவ்வளவு பல்ல கடிச்சிட்டு இருந்திருப்பான் அப்படிங்கிறது வந்து எனக்கு மட்டுமே தெரியும். நீங்க ஞானவேல் எல்லாமே இல்லாம நான் இங்க இல்லவே இல்லை. எப்பவுமே வந்து எல்லாரும் நம்மளை பத்தி நினைப்போம், நம்மளோட சந்தோஷம் பத்தி நினைப்போம், நம்மளோட உயர்வை பத்தி நினைப்போம், நம்மளோட வெற்றியை பத்தி நினைப்போம், நம்ம குடும்பத்தை பத்தி மட்டுமே நினைப்போம். ஆனா நீங்க ஞானவேல் தான் நான் உயரணும், நான் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு எப்பவுமே நினைச்சிட்டே இருக்கீங்க. இது ஒரு தாய் பாசம், அம்மாவோட பாசம் மாதிரி தான் நான் அதை பாக்குறேன். அது மாதிரி எனக்கு வேற வார்த்தை தெரியல சொல்றதுக்கு. என்ன மேல கீழே போனாலும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த பாசம் வந்து உங்க பாசமும் ஞானவேல் பாசமும் நான் ஒரே விஷயமா தான் நான் பாக்குறேன். அதுக்காகவே ஞானவேலுக்காகவே வந்து அவன் நினைக்கிறது எல்லாமே மேனிஃபெஸ்டேஷன் தானே. அதான் கனவு காண்றது என்ன கிரைமான்னு கேட்குற மாதிரி, இதுக்கு ஆசைப்படுறது வந்து என்ன குற்றமான்னு கேட்குற மாதிரி ஞானவேல், நேஹா, அதனா அவங்களோட என்ன கனவோ இந்த படத்துக்கு வந்து அது எல்லா கனவும் நிறைவாகணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுதலா நான் பார்க்குறேன். இது வந்து டீம் ஒர்க். கங்குவா பொறுத்த வரைக்கும் கங்குவாவோட வெற்றிங்கிறது வந்து ஒருத்தருக்கு சம்பந்தமே இது இவங்க தான் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒருத்தர் இல்லாட்டியும் வந்து கங்குவா வந்து
வாய்ப்பே இல்லை. 170 நாள் மேல ஷூட்டிங் பண்ணியிருப்போம். ஒரு 2 வருஷம் உழைச்சிருப்போம். இது எல்லாமே ஓகே. பட் யாருமே வந்து காசுக்காக பண்ணல. ஒரு கடமைக்காக இதை பண்ணவே இல்லை. எல்லாருமே ரொம்ப அன்பா ரசிச்சு சந்தோஷமா பண்ணோம். பட் ஸ்டில் அந்த 170 டேஸ் நம்ம ஆரம்பிச்சிட்டோம், இதை முடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு நாள் கூட அந்த சிந்தனை வந்தது கிடையாது. ஒவ்வொருத்தருக்காகவும் சந்தோஷப்பட்டோம், ஒவ்வொருத்தருக்காகவும் ஆச்சரியப்பட்டோம், ஒவ்வொருத்தர் மேலேயும் மரியாதை வச்சுக்கிட்டோம். ஒரு கணவன் மனைவி இருந்தாலும் கல்யாணம் பண்ணிட்டா கூட ஆமா கல்யாணம் பண்ணிட்டோம் நம்ம இப்படி வாழ்ந்துதான் ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. கணவன் மனைவியை சந்தோஷப்படுத்தணும், மனைவி கணவனை சந்தோஷப்படுத்தணும், அவங்க மேல மரியாதை வரணும், அவங்க ஜெயிக்கிறத பார்த்து நம்ம சந்தோஷப்படணும், அவங்க உடல் ஆரோக்கியம், அவங்களோட எவ்ரிதிங் அபவுட் தியர் லைஃப் யூ ஷுட் பி ஹாப்பி அபவுட் இட் போத் வேஸ். அந்த மாதிரி தினமும் 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 சிவா அவர்கள் பண்ண ஒரு முயற்சி ஆகட்டும், அவங்களோட தாட் ஆகட்டும், அதை பத்தி சந்தோஷப்படுவோம். ரெஸ்பெக்ட் தானாவே வரும். வெற்றி அவர்கள் எடுக்கிற முயற்சி ஆகட்டும், தானாவே ரெஸ்பெக்ட் வரும். சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் எடுக்கிற முயற்சி ஆகட்டும், எவ்ரிபடி ஆன் த ஸ்பாட், விவேகா சார், மதன் கார்கே அண்ட் தேவிஸ்ரீ பிரசாத், எவ்ரி டைம் த ரிலேஷன்ஷிப் காட் ஒன்லி பெட்டர் அண்ட் பெட்டர் அண்ட் பெட்டர். இன்னும் அழகாயிட்டே இருந்துச்சு. இது வந்து வெறும் ஒரு பயணமா மட்டும் இல்லாம ஒரு நாளும் ஒரு புது நாளா இருந்துச்சு. ஒரு நாளும் வந்து சந்தோஷமான நாளா இருந்துச்சு கங்குவாவை பொறுத்த வரைக்கும். வெற்றி அவர்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். தமிழ் சினிமா இது இப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய அடையாளமா வந்து கங்குவா முன்னாடி நிறுத்துறதுல வந்து வெற்றி அவர்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான காரணம். இது ஒரு விஷுவல் ஃபிலிம், இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிலிம். அதை வந்து முதல் டார்ச் பேரர்னு எடுத்துக்கிட்டா வந்து சிவா அவர்கள் சொல்ற மாதிரி அவரோட நெருங்கிய நண்பர். அவர் சிவா அவர்கள் மனசுல என்ன நினைக்கிறாரோ, மைண்ட்ல என்ன வருதோ அது வந்து மைண்ட் வாய்ஸ் அப்பவே கேட்டுரும். எங்களுக்கெல்லாம் லேட்டா கேட்கும், வெற்றி அவர்களுக்கு வந்து உடனே கேட்கும். அவர் திரும்பி வந்து உடனே கேமரா திருப்ப ஆரம்பிச்சுருவார். அந்த பக்கம் வேற என்ன சிவா பேசிட்டு இருக்காரு, அதுக்குள்ள அந்த பக்கம் 10 அடி தள்ளி போயிட்டாருன்னு, அவ எப்படியா எப்பவுமே அப்படிதாங்க அப்படின்னு சொல்லுவாப்புல. ஸோ என்ன மைண்ட் வாய்ஸ் பேசுறதுக்கு முன்னாடி வெற்றி அவர்கள் கணிச்சிருவாரு. அது சிவா அவர்களுக்கு தெரியும். ஆனா சுப்ரீம் சுந்தர் மாஸ்டருக்கும் அதே பண்ணும்போது தான் எங்களுக்கு வந்து ஆடாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் எனி கிரியேட்டர், எனி டைரக்டர் இன் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வாயை பொழந்து பார்க்க போறாங்க. நான் ரொம்ப தாழ்மையா, ரொம்ப பணிவா, ரொம்ப அடக்கமா சொல்றேன். வெற்றி அவர்களோட விஷுவலை பார்த்து இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு கேட்க போறாங்க. இது கேட்டாரு, கரண் ஜோஹர் அவர்கள் கேட்டாரு, இது எத்தனை நாள்ல பண்ணி, இது என்ன இருங்க நிப்பாட்டுங்க, இது எப்படி பண்ணீங்க இது அப்படிங்கிற மாதிரி ஒரு 45 மினிட்ஸ் ஃபுட்டேஜ் பார்த்துட்டு அவர் கேட்டாரு. ஸோ அது இன்னும் நிறைய இருக்கு நீங்க பார்க்க வேண்டியது. ஸோ அகெயின் ஹம்பிளி ஐ வில் சே இட் வில் பி a never seen before experience in the theater. அதான் கேட்டிருக்கேன். அந்த ரோலிங் கப்பெல்லாம் கொடுத்தாங்கன்னா வெற்றி அவர்கள் எங்கள் வீட்டுக்கும் ஒரு நாளைக்கு கொடுங்க, திரும்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் வெற்றி அவர்களுக்கு. மாஸ்டர் எனக்கு வந்து பாண்டியன் மாஸ்டர் மூலமா ஒரு சொந்தக்காரர் மாதிரி தான் நான் வந்து சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் நான் பார்க்குறேன். அவரும் அவரோட நண்பர்களும் அவரோட அசிஸ்டன்ஸும் இருந்தாங்கன்னா நான் ஒரு 10 மாடி 11 மாடி எங்கேருந்து குதிக்க சொன்னாலும் நான் கண்ணை மூடிட்டு குதிப்பேன். அந்த மாதிரி என்ன ஆனாலும் வந்து அவர் பார்த்துப்பாரு. அண்ட் எவ்ரி ஃபைட் சீக்வன்ஸ் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். இன்னும் இந்த ஃபைட்லயே இவ்வளவு பண்ணிட்டோமே, அடுத்த ஃபைட் சீக்வன்ஸ் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தா அது இன்னொரு வேற மாதிரி இருக்கும். நான் மட்டும் கிடையாது, பின்னாடி ஒரு 5 பேருக்கு ஒரு கதை இருக்கும். கதை ஒரு சண்டைக்குள்ளேயே வந்து வேற என்னென்ன ஸ்டோரி பண்ண முடியும், ஒரு 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 ட்ரோன் ஷாட்டுக்காகட்டும், இல்லாட்டி வேற ஷாட் ஆகட்டும், ஒரு மாஸ்டருக்காகட்டும், ஒரு க்ளோஸ்க்காகட்டும், ஒரு 3-4 கேமரா இருக்குன்னா 4 கேமராக்கும் வேற வேற கதைகள் வந்து தானாவே நடந்துட்டு இருக்கும். இங்க ஒரு ஃபைட் நடந்துட்டு இருக்கும், பட் அதே டைம் வந்து அங்க ஒரு செட்டப் முடிஞ்சிருப்பாரு, எடிட் பண்ணி காமிப்பாரு. இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்போம். மலையாள சினிமால வந்து நேரம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா வந்து பிரமாதமான குவாலிட்டி நம்ம கொடுத்தே ஆகணும். நான் நேஷனல் அவார்டு வாங்கும்போது மாஸ்டரும் நேஷனல் அவார்டு வாங்கிட்டு இருந்தாரு. நம்ம இந்த மாதிரி படம் பண்ணும்போது வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டோம், ஆச்சரியப்பட்டோம். ஓ மாஸ்டர் வந்திருக்காரு, என்ன பண்ண போறான்னு பார்க்கும்போது எவ்ரி டைம் நான் சொன்ன மாதிரி வந்து அந்த ஆச்சரியங்கள் வந்து குறையவே இல்லை. ஒரு 170 days டு எவ்ரி டைம் சர்ப்ரைஸ் another person is not easy at all. கதைகள் வந்து இன்னும் அழகாகிறதுக்கு, விஷுவல் இன்னும் அதிகமாக அழகாகிறதுக்கு, கிளைமேக்ஸ் இன்னும் மெருகேறதுக்கு வந்து சுப்ரீம் சுந்தர் மாஸ்டரோட கான்ட்ரிபியூஷன் வந்து அளவே இல்லை, சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். இந்த படத்துக்கு தினமும் கூட இருந்திருக்கீங்க. ஏன்னா ஃபைட் சீக்வன்ஸ் மாதிரி வந்துட்டு போகாம படம் ஃபுல்லாவே நீங்க தேவைப்பட்டீங்க. அவ்வளோ நேரத்தை வந்து இந்த படத்துக்காக நீங்க கொடுத்துருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். அண்ட் மை ராக் ஸ்டார் தேவி ஸ்ரீ பிரசாத், மேனிஃபெஸ்டிங் தான் அது. தமிழ் சினிமாவில் முக்கியமான படம் பண்ணணும், அது நான் அவங்க கூட பண்ணணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணணும், எப்போ என்ன கூப்பிட போறீங்க அப்படின்னா, நம்ம எல்லாம் சிங்கம்லாம் பண்ணிட்டோம், மற்ற படங்கள்லாம் பண்ணிட்டோம், நல்லா தான் போயிட்டு இருக்குன்னு. இல்லை இல்லை, வி ஹாவ் டு மேக் ஒன், ஒரு லேண்ட்மார்க் ஃபில்ம் ஒன்று நடக்கணும், அதில் நான் மட்டும்தான் இருக்கணும் அதில் அப்படிங்கிற மாதிரி. என்னடா அது, ஒரு புஷ்பாலாம் பண்ணிட்டாரு, ஒரு பேண்டியன் இண்டியன் ஒரு மியூசிக் டைரக்டர், இப்படி நம்மளை கூப்பிட்டு இப்படி ஒரு தம்பி மாதிரி பேசுறாரு, ஃப்ரெண்டு மாதிரி பேசுறாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன்.
அதே மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. இந்த மீட்டிங் முடிஞ்சு பேசின உடனே எங்களுக்கு தேவி டிஎஸ்பி தான் வந்து மனசுல வந்தாரு. நாங்க கூப்பிட்டு பேசுறோம். அன்னைக்கு அவர் பிறந்த நாள், பர்த்டே அன்னைக்கு வந்து இந்த படம் அவருக்கு ஃபிக்ஸ் ஆகுது. இதை விட பெட்டர் கிஃப்டே கொடுக்க முடியாது, பாருங்க நான் என்ன பண்றேன்னு பாருங்கன்னு சொன்னாரு. படம் ஃபுல்லா அது ரன்னிங் ரேஸ் மாதிரி எல்லாரும் ஓடிட்டு இருக்கோம்னா நான் எப்படி முந்திட்டு ஓடலாம், நான் எப்படி டீமுக்காக நான் எவ்வளவு ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ரிலே ரேஸ் மாதிரி வந்து அவ்வளோ வேகமா ஹார்ட் அண்ட் சோல் கொடுத்துருக்காப்புல நம்ம டிஎஸ்பி. மதன் கார்கே ஆகட்டும், விவேகா சார் ஆகட்டும், இது வந்து 700 வருஷத்துக்கு முன்னாடியான ஒரு கதை. அந்த அதே வட்ட எழுத்துக்கள் பிரம்மி எழுத்துக்கள்லாம் வந்து பேசலாம். அந்த உணர்ச்சிகள் வந்து சொல்றது வந்து நிறைய பேருக்கு வந்து அது கண்டிப்பா புரியாம தான் போகும். நம்ம வந்து சாதிச்சிட்டோம், நம்ம வந்து பிரமாதமா எழுதிட்டோம் அப்படிங்கிறது இருக்கலாம். பட் டு மேக் எவ்ரி திங் கனெக்டட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். அதுல வந்து 2 பேருக்குமே மன்னிப்பு சாங் எனக்கு மறுபடியும் வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாங் இன்னைக்கு சாயந்தரம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ படத்தோட கோரும் அதுதான். நான் படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த நான் வந்து டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா வந்து இந்த உலகத்தை எங்களுக்கு உயிரோட்டமா நாங்க பார்த்ததில்லை, தொட்டதில்லை, உணர்ந்ததில்லை, வி நாட் நோ எக்ஸ்பீரியன்ஸ் அட் ஆல். மிலன் அவர்கள் இங்க இருக்காரு, என் பக்கத்துல தான் இருக்காரு, இதை பார்த்துட்டு இருக்காரு. ஐ நோ தட் அவரு தான் இந்த உலகத்தை வந்து எங்களுக்கு கூட்டிட்டு போய் கையை பிடிச்சி நான் தரேன் அப்படின்ட்டு கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் எவ்ரி லொக்கேஷனா படத்து ஃபுல்லா வந்து ஒரு 6-7 வேற டொப்போகிராஃபி, வேற டெரெயின்ஸ் வரும். அதை எல்லாத்தையுமே வந்து எங்களுக்கு உயிரோட்டமா எங்களுக்கு கண்ட்ரோல்டு என்வாயர்மெண்ட்ல உண்மையா எங்களுக்கு வந்து அப்படியே கிரியேட் பண்ணி கொடுத்தாருன்னா வந்து மிலன் அவர்களும் மையா அவர்களும். ஸோ எங்க டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா வந்து ஐ வுட் லவ் டு ஆஸ் அ டீம் வி ஆல் வுட் லவ் டு டெடிகேட் திஸ் ஃபிலிம் டு மிலன் சார். அவர் இல்லாமல் இந்த படத்தை நாங்கள் இமேஜின் பண்ணவே முடியாது. அதே மாதிரி எங்களுக்கு எதிர்பார்க்காம ஷாக் ஆனது வந்து நிஷாத் அவர்கள். 43 வயசு தான் ஆச்சு, 11:30 வரைக்கும் தொடர்பில் இருந்த ஒரு ஆள் திடீர்னு மிட் நைட் இப்படி ஆகும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆடட் சோ மச் வேல்யூ ஃபார் கங்குவா. பிரேம் ரக்ஷித் மாஸ்டர் சொல்லலாம், ஷோபி சொல்லலாம், விஜய் சொல்லலாம். இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய டீம். இது வந்து ஒரு டீம், ஒரு ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து பண்ண ஒரு ஃபில்ம். தேங்க்யூ ரேஸ்ரீ. நான் மைடியர் குடிச்சாத்தான் பார்த்ததுக்கு அப்புறமா என் படமே 3D வருதுன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராஜ் அவர்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ராஜசேகர் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த இந்த நொடி வரைக்கும் வந்து 2 மணி நேரம் தான் இந்த டீம் தூங்குறாங்க. காலைல 5:30 மணிக்கு படுக்கிறாங்க, திரும்பி 7 மணிக்கு எழுந்துச்சு வராங்க. ஆனா குழந்தை மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. படத்தை பத்தி சொல்லிட்டு அப்புறம் என்னோட 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 சிவாட்டுக்கு நான் வரேன். இந்த படம் வந்து வி டேக் யூ பேக் 700 இயர்ஸ் சொல்லலாம். நம்ம ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் நான். 2000 வருஷத்துக்காவது நம்மகிட்ட வந்து ஆதாரம் இருக்கு, நம்ம என்ன மாதிரி வாழ்ந்திருக்கோம், என்ன மாதிரி நடந்திருக்கோம், என்ன மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே. வழிபடுற கடவுள் வந்து ஒண்ணு வந்து தீயா இருந்தா எப்படி இருப்பாங்க, நீரா இருந்தா எப்படி இருப்பாங்க, அதுவே வந்து குருதியா இருந்தா, ரத்தமா இருந்தா அவங்களோட நடவடிக்கைகள், அவங்க பாஷைகள், அவங்களோட முறைகள், அவங்களோட எத்திக்ஸ் வேல்யூஸ் எல்லாம் என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 4-5 ஐலாண்ட்ல நடக்கிற ஒரு விஷயம். இது ஃபேண்டசின்னு சொல்லலாம், ஒரு எமோஷனல் ஃபிலிம் சொல்லலாம், ஒரு நம்ம ஹிஸ்டரியை பேஸ் பண்ணதுன்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். அது எல்லாமே இந்த படத்துக்கு பொருந்தும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது வந்து வெறும் ஒரு சண்டை படமா மட்டும் இல்லாம ஐ திங்க் எப்பவுமே வந்து ஒரு புதுசா ஒரு டேக்அவே, ஒரு டிபேட், இதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். Kangwa is a person who has to face a war outside and also war within. அவன் வெளியிலயும் வந்து ஒரு பெரிய போருக்காக தயாரா இருக்கணும், அந்த போரை வந்து சந்திக்கணும். மனசுக்குள்ளேயும் வந்து ஒரு பெரிய போர் அவனுக்குள்ள நடந்துட்டு இருக்கும். எனக்கு எல்லா ஆக்டர்ஸ் இருக்காங்க, எல்லாத்த பத்தியும் சொல்லணும். ஐ திங்க் நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருப்பேன். பட் பாபி டியோல் ரொம்ப பெரிய அசெட். ஒவ்வொருத்தரும் சோ மெனி ஆக்டர்ஸ், கருணாஸ்ல இருந்து கலைராணி அவங்கள இருந்து ஐ கேன் கீப் கோயிங் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன் அவுட் தி ஆக்டர்ஸ். எல்லாருமே இதுக்கு வந்து ஒரு உயிர் கொடுத்துருக்காங்க. அந்த கேரக்டர்ல ரொம்ப முக்கியமானது வந்து நந்தன் அப்படின்னு என் கூட பண்ண ஒரு தம்பி. அவங்களோட ரிலேஷன்ஷிப் தான் வந்து கோர்ன்னு சொல்லுவேன் அந்த படத்துல. இந்த படம் மன்னிப்பை பத்தி ரொம்ப உயர்வா பேசும், ஃபர்கிவ்னஸ் பத்தி ரொம்ப உயர்வா பேசும். கொடுக்குற வாக்கு இருக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு நாக்கு தான், ஒரு நாக்கு ஒரு சொல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வந்து இந்த படம் பேசும். அது வந்து எந்த படத்துலையுமே இது வரைக்கும் இவ்வளோ விவரமா, இவ்வளோ ப்ரீஃபா, இவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்லாத ஒரு விஷயம் வந்து இதுல வரும். ஸோ ஏன் சொல்றேன்னா எமோஷனும் ரொம்ப பேரலா, ரொம்ப ஸ்ட்ராங்காவே வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு இட் வில் லீவ் அ ஸ்ட்ராங் இம்பேக்ட் அப்படிங்கிறது நான் இந்த படத்துல நம்புறேன். ஸோ ஐ டோன்ட் அகெயின் வாண்ட் டு சே திஸ், பட்
இதுதான் நம்மளுக்கு வேறு. சிவா சார் சொன்ன மாதிரி நம்மளோட நண்பர்களுக்கு, மீடியா நண்பர்களுக்கு, பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாருமே சொல்லிக்கிறேன், இதுதான் வேறு. நீங்க தான் சூர்யாவை ஆக்கியிருக்கீங்க. நான் சூர்யாவை இருக்கிறது உங்களால தான். நீங்க கொடுத்த அடையாளம் மட்டுமே. இந்த ஸ்டேஜ், இந்த அடையாளம் இதெல்லாமே வந்து உங்களால தான் வந்துச்சு. ஸோ இது எங்களோட பொறுப்பா பார்க்குறோம். இங்க இருந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த நிலைமையில இருந்துட்டு இந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கும்போது வாட் ஷுட் வி ஜென்யூன்லி டூ அண்ட் ஹவு ரெஸ்பான்சிபிள் வி கேன் பி அப்படிங்கிறது இங்க இருந்து ஆரம்பிச்ச படம் தான் கங்குவா. ஸோ எப்பவும் போல we need all your love and all your support and definitely it's again taking Tamil cinema and Indian cinema to a larger audience. நேரம் காலம் பார்க்காம காசு பார்க்காம வெறும் ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா வி ஹாவ் டு கிவ் திஸ் ஃபில்ம் அட் சச் அ டைம் அப்படிங்கிற நினைச்சுதான் ஒவ்வொருத்தரும் வேலை செஞ்சிருக்காங்க. ஒருத்தர் உண்மையா வேலை செஞ்சாலே அதுக்கு பலன் கிடைக்கும். இது ஒரு 3000 பேர் ரா பகலா மனசார வேலை செஞ்சிருக்காங்க. அதுக்கான பலன் நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். Kangwa needs all your support, all your love and all your blessing. And thank you so much for this lovely day. 14th Sandipom, November 14th Sandipom.